ஓர் ஊரில் அழகிய காட்டில் அம்மா யானை மற்றும் குட்டி யானை வசித்து வந்தது. ஒரு நாள் குட்டி யானையை விட்டு அம்மா யானை உணவு தேடச் சென்றது. அந்த நேரம் குட்டி யானைக்கு தண்ணீர் தவித்தது. அதனால் தனியாக தண்ணீர் குடிக்கச் சென்றது. தண்ணீர் குடிக்க ஒரு குட்டையில் இறங்கிய போது அந்த குட்டையில் இருந்த முதலை குட்டி யானை கால் பகுதியை கடித்தது. இதனால் வலியால் குட்டி யானை கதறியது. குட்டி யானை அலறிய சத்தம் காடு முழுவதும் அதிர்ந்தது. இந்த சத்தத்தை கேட்ட தாய் யானை ஓடோடி வந்து குட்டி யானையை கடித்த முதலையை தாக்கி குட்டி யானையை முதலையிடமிருந்து மீட்டது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜெனியஸ் ஏகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது, அல்லது ஒரு இமேஜை எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை மேக் பண்ணி எப்படி நம்ம ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணுறது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா உடனடியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி மேக் பண்ணணும். அப்படின்னா முதல் ChatGPT ஓப்பன் பண்ணணும். இந்த ChatGPTயில் நம்ம அந்த ஸ்டோரிக்குரிய ப்ராம்ப்டை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். இப்போ நான் என்னோட ஸ்டோரி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ ரெடி பண்ண ஸ்டோரிக்குரிய ப்ராம்ப்ட் வேணும். நான் அதில் ChatGPT கேட்கும் போது எனக்கு அந்த ஸ்டோரிக்குரிய ப்ராம்ப்டை அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ராம்ப்ட். அதாவது இந்த 7 ப்ராம்ப்டுக்குரியதை நான் எப்படி இமேஜை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம், அல்லது டைரெக்டாக இந்த ப்ராம்ப்ட் எடுத்து இந்த டெக்ஸ்ட் எடுத்து அப்படியே வீடியோவை கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ஏஐ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பொதுவாக ஹைலு ஏஐன்னு ஒன்று இருக்குது. இதான் அந்த ஹைலு ஏஐ. இந்த ஹைலு ஏஐயில் பாருங்கள், இமேஜ் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கு. ரெண்டு மூலமாக வீடியோ கிரியேட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்தது இந்த வீடியோக்கள் தான். இது ஃபுல்லாகவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இமேஜை அதாவது டெக்ஸ்ட்டை ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்டை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணும். நம்ம என்ன ஒரு சிச்சுவேஷன் சொல்கிறோமோ அந்த சிச்சுவேஷனை அப்படியே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணோம். இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இது ஃபுல்லாகவே அந்த இதுக்குரிய டெக்ஸ்ட்டுக்குரிய இந்த வீடியோ தான். இது எல்லாமே நம்ம நான் ப்ராம்ப்டாக கொடுத்தேன். அந்த ப்ராம்ப்டாக கொடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வீடியோவாக இங்கே ஜெனரேட் ஆகும். இது வீடியோவாக ஜெனரேட் ஆகுது இல்லையா, இதுக்குரிய ப்ராம்ப்ட் தான் இது. ஒவ்வொரு வீடியோவுக்கும் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு நமக்கு கதைக்கு என்ன தேவையோ, இப்போ நிறையா இந்த இன்ஸ்டாகிராம்லலாம் வித்தியாசமாக அந்த பூனை இந்த மாதிரி நிறையா வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு கான்செப்ட் வச்சு வீடியோஸ் மேக் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா, நீங்களும் இதே மாதிரி டெக்ஸ்ட்டை ப்ராம்ப்டாக கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே அது வீடியோவாக மேக் பண்ணும். இது ஒரு ஆப்ஷனு. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது. இமேஜ் இது இமேஜ் தான். இது இமேஜ். ஆக்சுவலாக அந்த பாட்டி வடை சுடுற கதைம்பாங்க இல்லையா, அந்த பாட்டி வடை சுடுற கதையை ஒரு ChatGPTயில் போட்டு அதுக்கு ப்ராம்ப்ட்லாம் எடுத்து அதை நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா, இமேஜ் டு வீடியோ. இந்த இமேஜ் எனக்கு வேணுங்கிறதுனால இதில் இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு லியானோட ஏஐன்னு இருக்குது. இந்த லியானோட ஏஐயில் நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி காட்டும். இதில் லெஃப்ட் சைடில் இமேஜின்னு இருக்குது. இமேஜும் கிரியேட் ஆகும், வீடியோவும் கிரியேட் ஆகும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் இதிலேருந்து இமேஜை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வச்சு நீங்கள் ஸ்டோரி மேக் பண்ணலாம். இந்த இமேஜ் வச்சு அப்படியே நீங்கள் வீடியோ மேக் பண்ணலாம். இந்த ஹைலு ஏஐயில் போய் இந்த இடத்துல நம்ம இமேஜ் டு வீடியோன்னு இருக்கும் இல்லையா, இமேஜ் டு வீடியோங்கிற ஆப்ஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜிலேருந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணுறது கிடைக்கும். இப்போ இதில் நான் ப்ரைம் யூசர் கிடையாது. அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வீடியோ ஜெனரேட் ஆகிறது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் மேலே ஆகுது. அதனால் நீங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ ஜெனரேட் ஆகணும் அப்படின்னா ரொம்ப என்ன பண்ணுங்கள், ஒவ்வொன்றும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இதில் இந்த இமேஜ் டு வீடியோன்னு இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் டு வீடியோங்கிறதுல அந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த இமேஜ் வீடியோவாகவே அப்லோட் ஆகிடும். அந்த வீடியோவாகவே அப்லோட் ஆகி அது என்ன ஆகும், ஃபுல்லாகவே இந்த வீடியோஸாகவே இருக்கும். இந்த பாட்டி வடை சொல்கிற மாதிரி இருக்குங்கிறது ஒரு இமேஜ். அந்த இமேஜை நான் அப்லோட் பண்ணேன், அப்படியே அது வீடியோவாக இருக்குது.
இப்படிதான் நிறைய நமக்கு என்ன வேணுமோ ஸோ ஃபுல்லாகவே அந்த இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ இருக்கிற இடத்துல நம்ம ப்ராம்ப்ட், நம்ம என்ன ப்ராம்ப்ட்டுங்க கொடுத்தோமோ அந்த ப்ராம்ப்ட்டுக்குரிய வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணி வச்சுக்கிட்டோம். இந்த வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பேக்ரவுண்டு வந்து ஒரு வாய்ஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த 11 லேப்ஸ்ன்னு ஒரு ஏஐ, 11 லேப்ஸுங்கிற ஏஐல இந்த 11 லேப்ஸ்னு ஏஐ வந்து மேக்ஸிமம் எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஏஐ மூலமாக தான் அந்த வாய்ஸை வந்து ஜெனரேட் பண்ணுது. இந்த கதைக்கு உண்டான டெக்ஸ்ட் நம்ம கொடுத்து அந்த டெக்ஸ்ட்ல இருந்து ஸ்பீச் MP3 அதாவது ஒரு வாய்ஸா வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த வாய்ஸை வந்து நம்ம வந்து இந்த ஸ்டோரிக்கு யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டோரி வீடியோவா மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே கிட்டத்தட்ட நம்ம எடுத்த உடனே நமக்கு 10,000 கிரெடிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10,000 கிரெடிட்ஸை வந்து நம்ம அப்படியே என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு ஸ்டோரிக்கு அந்த வாய்ஸை வந்து ஸ்பீச்சை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம அதை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்னு இருக்கு இந்த லெஃப்ட் சைடில், இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் நிறைய தமிழ் வாய்ஸஸ் வந்து நமக்கு வந்து சஜஷன் காட்டும். இந்த அனைவருக்கும் வணக்கம் போட்டிருக்கேன். இப்போ இந்த சக்கரவர்த்திங்கிறது ஒரு வாய்ஸு. இப்போ எனக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கல அப்படின்னா ஜஸ்ட்டு நான் அந்த இடத்துல அந்த வாய்ஸை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சர்ச்னு கொடுத்து தமிழ்னு கொடுக்குறேன். எனக்கு தமிழ் வாய்ஸஸ் ஃபுல்லாகவே சஜஷன் காட்டும். நம்ம ஒவ்வொரு வாய்ஸாக ப்ளே பண்ணி நமக்கு எந்த வாய்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ நம்ம அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கான்செப்டுக்கு, நம்ம ஸ்டோரிக்கு. உங்கள் ஆற்றல் மிக்க கதையை வெளிப்படுத்த ஒரு வலிமையான குரல் இருந்தால் போதும். அப்படிப்பட்ட ஒரு குரலை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? இந்த மாதிரி நமக்கு நிறைய வாய்ஸஸ் சஜஷன் வரும். உங்களுக்கு எந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும், அதை வந்து ப்ளே ஆகும். அந்த தீவின் மர்மமான குகைக்குள் இப்போ உங்களுக்கு சப்போஸ் இந்த வாய்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும், அது என்ன ஆகும், இந்த இடத்துல கீழே காமிக்கும். ஆட் டு மை வாய்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த வாய்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கதையை ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கதையை ரெடி பண்ணுறீங்க, ஸோ அதை வந்து ஜெனரேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகும். ஜெனரேட் பண்ணி அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அந்த உங்கள் ஸ்டோரிக்கு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்டோரி மேக் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து அந்த ஹைலு ஏஐ, அந்த லியானோட ஏஐ, இது எல்லாமே ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிள் இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை எங்கள் ஃபோன் வந்து ரொம்ப ஹேங் ஆகும் அப்படின்னா நீங்கள் குரோம் மூலமாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வீட்டில் சிஸ்டம் வச்சுருக்கீங்கன்னா சிஸ்டம் மூலமாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வந்து இதை வந்து ஃப்ரீ யூஸஸ் தான், நான் எதுவுமே நான் இன்னும் காசு கட்டி யூஸ் வாங்கலை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.